Hi dear students, happy morning to all. Welcome to GA class. In today's class, we are going to discuss about why do we dream? ஏன் நமக்கு கனவு வருகிறது? ஏன் நம்ம கனவு காண்கிறோம்? இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Scientists and philosophers have tried to answer this question since the dawn of civilization. நமக்கு ட்ரீம் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கான ஆன்சரை சயின்டிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர்ஸ் எல்லாமே நம்மளோட அந்த நாகரிகம் தோன்றின சிவிலைசேஷன் தோன்றின பீரியட்ஸ்லேருந்தே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ட்ரீம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ரீசன் யாருக்கும் தெரியல. However, we have a few interesting theories to explain this phenomenon. Some of them says that dreams are a way to process all the events and emotions we are experienced throughout the day. Some of them என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த்ரூஅவுட் த டே என்ன உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதோ அதை நம்மளோட பிரெயின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதை அனலைஸ் பண்ணுறது தான் நமக்கு ட்ரீமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரீம் நமக்கு எந்த டைமில் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். First, when you go to sleep each night, your body is at rest and is recovering, but your brain, on the other hand, is on a roller coaster ride as it's releasing all kinds of chemicals and hormones into your body that help you grow. ஸோ நம்ம ஸ்லீப் பண்ணக்குள்ள நம்ம பாடி மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும், பட் நம்ம பிரெயின் இருக்குது பாருங்கள், ஒரு ரோலர் கோஸ்டர் வேகத்தில் அப்படியே நான் அன்னன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கோம். தட் டைம் அவர் பிரெயின் ரிலீஸிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்கு தேவையானது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம ஸ்லீப் பண்ணக்குள்ள, நம்ம பாடி ரெஸ்ட் எடுக்கக்குள்ள தான் நம்ம பிரெயின் வந்து பண்ணுதுடா. தென் ஆஸ் யூ ஸ்லீப் யுவர் பிரெயின் கோஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப். உங்களோட ஸ்லீப்பில் உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கும் உங்களோட பிரெயின் போயிட்டு வருது. த்ரூ அவுட் எ டிப்பிக்கல் நைட். அந்த ஒரு டிப்பிக்கல் நைட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து வருது. Your brain cycle back and forth through the various stages of a good night sleep nearly 4 to 5 times. முன்னும் பின்னும் நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே யோசிக்கிறது ஒரு 4 to 5 times ஆகுது. நம்மளோட பிரெயின் பார்த்திங்கன்னா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுது. பட் மோஸ்ட் ட்ரீமிங் ஹேப்பன்ஸ் டியூரிங் த டீப்பஸ்ட் ஸ்டேஜ், த REM ஸ்டேஜ். ஹியர் லுக் அட் த பிக்சர் சில்ட்ரன். இந்த பிக்சரில் பாருங்கள், REM இந்த விவிட் ட்ரீமிங்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம இந்த ஏர்லி மார்னிங்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீமிங் வருது அப்படின்னு சொல்கிறாங்கடா. டியூரிங் REM ஸ்டேஜ் அவர் ஐஸ் பிகின் டு டாட் அரவுண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட் அண்டர் அவர் ஐலிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் குட்டீஸ்? ஓகே, ஸோ இந்த ட்ரீமை பற்றி some researchers claim dreams are merely a bodily function much like burping அப்படின்னு சொல்கிறாங்க. Burping means what? Burping is the release of gas from the upper digestive tract of animals through the mouth. அதாவது நம்ம ஏப்பம் விடுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் burping. Another word belching. Another word என்னது? belching. Okay, why newborn baby laugh while sleeping time? நம்ம வீட்டில் குட்டீஸ்னால் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைங்க தூங்கக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. why? Because it's often a reflex rather than a response to a dream they are having. ஸோ அந்த குட்டீஸ்க்குமே ட்ரீமிங் இருக்குமாடா. தட்ஸ் வை அவங்க அந்த சிரிக்கிறது, அழகிற மாதிரி செய்கிறது, இது எல்லாமே அதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேபியாகவே இருந்தாலும் அந்த பேபிஸ் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கக்குள்ள அவங்க பாடியில் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் தான் அந்த குழந்தைங்க ஸ்மைல் பண்ணுறதுக்கும் அழகிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்கடா. எனிஹவ் குட்டீஸ், நம்ம ட்ரீம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியலனாலும் ட்ரீம் வர்றதுக்கான ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆம் ரைட்? அண்ட் டாக்டர் அட்வைஸ் படி எவ்ரிடே நம்ம தூங்குறதுக்கு 8 hours கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.